ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் துன்பமும் துயரமும் பிரச்சனைகளும் இருக்கிறது என்பதற்காக அதை நீ வாழாமலேயே கடந்து போய்விட முடியுமா என்ன? இன்பமும் துன்பமும் பிரச்சனைகளும் கஷ்டமும் சந்தோஷமும் துக்கமும் எல்லாமே கலந்ததுதான் வாழ்க்கை என்ற யதார்த்தத்தை முதலில் புரிந்து நடந்துகள். நல்ல வேலையும் அதிகாரத்தோடு கூடிய பதவியும் பணமும் புகழும் எல்லாம் முக்கியம்தான். ஆனால் இவற்றையெல்லாம் விட மிக முக்கியம் உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். யாரோ ஏதோ சொல்கிறார்கள் என்பதற்காக உன் மனதிற்குள் நீ கலக்கத்தையும் கவலைகளையும் உண்டாக்கி கொள்ளவும் கூடாது. மற்றவர்களை பார்த்து இதை போல் எனக்கு வாழ்க்கை அமையவில்லையே என ஏக்கப்படவும் கூடாது. இதை நான் உனக்கு பலமுறை சொல்லிவிட்டேன். உனக்கென இடப்பட்டது வேறு, மற்றவர்களுக்கு விதிக்கப்பட்டது வேறு. உன்னுடைய வாழ்க்கை வேறு, மற்றவர்களுடைய வாழ்க்கை வேறு. நீ யாருடைய வாழ்க்கையையும் உன் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்காதே. உனக்கானது உரிய நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும். கொஞ்சம் பொறுத்திரு என பலவிதமாய் பல விஷயங்களை உனக்கு எடுத்து சொல்லியும் கூட எப்போது பார்த்தாலும் என் வாழ்வில் கஷ்டம் பிரச்சனை என்று புலம்புகிறாய். எதற்கெடுத்தாலும் கண் கலங்குகிறாய். அவர்களைப் போல என் வாழ்க்கை அமையவில்லை, இவர்களைப் போல எனக்கு பெற்றவர்கள் அமையவில்லை, அதை போல எனக்கு திறமை இல்லை என நீயாகவே உன்னை பல விஷயங்களில் தாழ்வாய் நினைத்துக் கொள்கிறாய். அதனால்தான் உன் மீது கடுங்கோபத்தில் உன் வராகி அம்மா வந்தேன் என் செல்லமே. நீ அனுபவிக்க தவறியதும் இழந்ததும் ஏராளமாக இருக்கிறது. நீ வாழ வேண்டிய வாழ்க்கையும் கூட இன்னும் ஏராளமாக இருக்கிறது. அதற்குள் என் எல்லா விஷயத்தையும் உடனே பெற்றுவிட வேண்டும் என துடிக்கிறாய். உனக்கான லட்சியம் என்ன, உனக்கான ஆசை விருப்பம் கனவு என்னவென எல்லாம் அறிந்த உன் வராகி அம்மா எப்போது எதை கொடுக்க வேண்டும், எதை உன்னிடம் கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என எல்லாமே அறிந்தவளாகத்தானே இருக்கிறேன். ஏன் அவசரப்படுகிறாய்? நீ யாருக்காகவும் காத்திருக்க வேண்டாம். உன் வாழ்வில் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு பொறுத்திருந்தால் போதும். உன் காத்திருப்பு காலங்களை முடித்து வைத்து உன் கஷ்ட காலங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து நீ ஆசைப்பட்டதையெல்லாம் உன்னிடம் கொண்டு வந்து தருவேன். வயதானவர்களிடமும் அனுபவம் மிக்கவர்களிடமும் கொஞ்சம் அண்மையாக பழகிப்பார். அவர்கள் வாழும் வாழ்க்கையின் மூலமாகவே நீ உன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பது உனக்கு புரிய வரும் என் செல்லமே. வயதாகி விட்டவர்களும் அனுபவக்காரர்களும் நன்றாக பார்த்தால் உனக்கு புரிய வரும். அவர்கள் மிகவும் முன்னெல்லாம் கோபப்பட்டவர்களாக இருந்திருப்பார்கள். அவசரப்பட்டு பேசுவார்கள், கத்துவார்களாக இருந்திருப்பார்கள். ஆனால் இப்போது பார்த்தால் பொறுமைசாலிகளாக, எதற்கும் யார் மீதும் கோபப்படாதவர்களாக, யாராவது சண்டையிட்டாலோ அல்லது பெரியவர்கள் சிறியவர்களை அடித்தால் கூட வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்களாக மாறி இருப்பார்கள். அதுதான் அனுபவம். அப்படிப்பட்ட அனுபவமும் பொறுமையும் நிதானமும் உனக்கு இப்போதே வந்துவிட்டால் அவர்கள் பட்ட கஷ்டத்தை கூட நீ படமாட்டாய் என் செல்லமே. அவர்கள் பல வருடங்கள் கஷ்டப்பட்டு வாழ்ந்த பிறகுதான் ஓ இது தவறு, வாழ்க்கை இப்படி வாழக்கூடாது என்ற புரிதலுக்கு வந்துள்ளார்கள். ஆனால் நான் இப்போதே இந்த வயசுலேயே உனக்கு எடுத்து சொல்கிறேன். புரிந்து நடந்துகள். அவசரப்படவும் வேண்டாம், படபடவென பேசவும் வேண்டாம், எந்த செயலையும் நிதானம் இல்லாமல் முடிவெடுக்கவும் வேண்டாம். கொஞ்சம் பொறுத்திருந்து போ. எதை பேச வேண்டுமோ அதை பேசுவதற்கு முன்பாக ஒரு நிமிடம் மனதிற்குள் யோசி. இதை சொன்னால் என்ன ஆகும், சொல்லாவிட்டால் என்ன ஆகும் என புரிந்து நடந்துகொள். பேச வேண்டிய இடத்தில் பேசு, அமைதியாய் இருக்க வேண்டிய இடத்தில் ஊமையாய் இருந்து விட்டு போ. யாராவது உன்னை புகழ்ந்து பேசினால் அதற்கேதும் பதில் சொல்லாமல் செவிடனாய் இருந்துவிடு. எளிதில் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியை பெற்றுவிடலாம் என் செல்லமே. ஏதோ ஒரு விஷயம் தவறாகவோ அல்லது உன்னை சங்கடப்படுத்தும் விதத்திலோ நடந்தால் ஐயையோ என மனம் பதற்றம் அடையவும் வேண்டாம், நீ தடுமாற்றம் கொள்ளவும் வேண்டாம். சந்தர்ப்பங்கள் வரும்போது தடம் மாறக்கூடாது என் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா உறவுகளும் கண்ணாடி மாதிரிதான். நீ எப்படி பழகுகிறாயோ அதைத்தான் அவர்கள் உனக்கு திரும்ப கொடுப்பார்கள். அதனால் மனிதர்களிடம் புரிந்து நடந்துகள். ஒவ்வொருவரிடமும் எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என உனக்குள் ஒரு தெளிவையும் எல்லையையும் வைத்துக்கொள். எதுவும் தவறாக போகாது. உன்னுடைய உறவுகளும் உன்னுடன் நீண்ட காலம் நெருக்கமாக பழகுவார்கள். நீ தடுமாறும் போது தாங்கி பிடிக்கவும், தடம் மாறும்போது தட்டி கேட்கவும் உன் வராகி அம்மா நான் இருக்கிறேன். நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய். உனக்கான வாழ்க்கையை மிக சிறப்பாய் வாழ்வாய். இந்த வாழ்க்கை எனும் பெருங்கடலில் நீ வாழும்போது உனக்கான துடுப்புகளாக நான் இருக்கப் போகிறேன். நம்பிக்கையோடு வாழ்க்கையை வாழப்பார். ஒரு சிலர் இறை பக்தி மூலமாக எல்லாவற்றையும் சமாளிப்பார்கள். ஒரு சிலர் தன்னம்பிக்கை மூலமாக எல்லாவற்றையும் சமாளிப்பார்கள். நீ இரண்டையுமே உனக்குள் வைத்திருக்கிறாய். பிறகேன் கவலை கொள்கிறாய்?
என்னை நம்பு. உன் மீது தன்னம்பிக்கையோடு எல்லா விஷயங்களையும் செய்யப்பார். எது எப்படி நடந்தாலும் ஒருபோதும் நீ கவலை கொள்ளவோ மன சோர்வுக்கு உள்ளாகவோ கூடாது. சூறாவளியாகவும் இடி மின்னலாகவும் எந்த விஷயம் நடந்தாலும் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் வெற்றி தோல்வியை எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தோடு நீ இருந்தாலே போதும். எல்லா விஷயங்களையும் உனக்காக உன் வராகியம்மா நான் சரி செய்து விடுவேன். நாளை என ஒன்று இருப்பது யாருக்கும் தெரியாதுதானே? யாருடைய ஆயுட்காலம் எப்போது எப்படி இருக்கும் என தெரியாமல் இருக்கும்போது நீ ஏன் உன் வாழ்வில் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என எதிர்காலத்தை நினைத்து கவலை கொள்ள வேண்டும்? உனக்காக உன் வராகியம்மா நான் இருக்கிறேன். நான் எப்போதும் ஒரு காலத்திலும் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன். உன்னை ஏமாற்றவி கைவிடவும் மாட்டேன். கூடிய விரைவில் உன் நல்ல சிந்தனைகளுக்கும் செயல்களுக்கும் ஏற்றாற் போல உனக்கான வாழ்வை எளிதாகவும் வெற்றிகரமானதாகவும் மாற்றப் போகிறேன். கடலின் அலைகளானது எப்படி ஓயாமல் போராடி போராடி வந்து கரை செல்கிறதோ அதுபோல்தான் நீயும் போராட்டங்களோடு போராடி கொண்டே எப்படியாவது கரையை தொட்டுவிட வேண்டும், வெற்றியை பெற்றுவிட வேண்டும் என துடிக்கிறாய். உன் கவலைகளையும் மன காயங்களையும் அறிந்த நான் உன் மனதில் இருக்கக்கூடிய வருத்தங்களையெல்லாம் போக்கி வசந்தங்களை கொண்டு வர வேண்டும் என முடிவெடுத்து விட்டேன். இனிமேல் கவலை கொள்ளாதே. நல்லதொரு வாய்ப்பை இழந்து வருந்தி கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்வில் எல்லா விஷயங்களையும் நான் சரி செய்ய போகிறேன். உன் எண்ணங்கள் எல்லாம் சரியாகும். உன் வாழ்க்கையானது வண்ணங்களாக மாறப்போகிறது. எதையும் தீவிரமாக யோசித்து கொண்டே இருப்பதை விட்டுவிட்டு எல்லாவற்றையும் என் பொறுப்பில் விட்டுவிடு. எதை எப்போது எப்படி செய்ய வேண்டும் என முழுவதுமாக அறிந்த நான் உன் வாழ்க்கைக்கான சரியான முடிவை நீ எடுக்கும் வழிகளை உனக்கு உணர்த்துவேனேன் செல்லமே. வாழ்க்கை என்பதே ஒரு கலை போலத்தானே. சமையல் சரியாக அமையாவிட்டால் அது சாப்பிடுபவர்களுக்கு இழப்பு. அறுவடை சிறக்காவிட்டால் அது ஒரு ஆண்டு அந்த விவசாயிக்கு இழப்பு. அதே போலதான் உன் வாழ்வில் செய்யக்கூடிய விஷயங்களை நீ சரியாக செய்யாவிட்டால் உன் வாழ்க்கையே நீ இழக்க நேரிடும். பக்குவமாக உன் வாழ்வில் எல்லா விஷயங்களையும் செய்யப்பார். நீ முற்பிறவியில் செய்த நன்மைகளுக்கும் நல்ல விஷயங்களுக்குமான பலனை இப்பிறவியில் நான் கொடுப்பேன். என்னுடைய அருள் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். சுலபமாக எல்லா விஷயங்களையும் வாழ்வில் செய்துவிட முடியாது. எதிர்பார்த்ததெல்லாம் உடனே நடந்துவிடவும் நடக்காது. துன்பமும் துயரமும் சேர்ந்ததுதானே வாழ்க்கை. துன்பத்தை எல்லாம் உன் வாழ்விலிருந்து விரட்டியடித்து இன்பத்தை உனக்காக நான் உருவாக்கி காட்டுவேன். கண்ணீரை துயர்த்தி விட்டு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்கத்தான் போகிறேன். காரணமில்லாமல் நான் உன்னை தேடி வரவில்லை. என்னுடைய கோபம் என்பது நிச்சயம் உனக்கு நல்லதைத்தான் செய்யும். நான் உன்னை அன்போடு அரவணைத்து ஆறுதல் கூறி இவ்வளவு நேரம் சொன்னதையெல்லாம் உன் வாழ்வில் பின்பற்றப்பார். இனிமேல் உன் வாழ்க்கையில் உன்னுடைய கனவுகளும் கற்பனைகளும் எல்லாமே நிஜமாய் மாற வேண்டும். அதற்கான உழைப்பை ஓய்வில்லாத ஓட்டமாய் செய்து கொண்டிரு. தேவையில்லாமல் கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு எப்போதும் உன்னை நீயே புத்துணர்ச்சியாய் வைத்து கொண்டு ஏதாவது ஒரு விஷயத்தை மனதிற்குள் செய்து கொண்டு முயற்சிகளை செய்து கொண்டுமிரு. எப்போதும் புத்துணர்ச்சியாய் நீ இருக்கும்போது உன் வாழ்க்கையே புதிதாய் மாறும். அழகாய் அர்த்தமுள்ளதாய் நீ உன் வாழ்க்கையை எல்லார் முன்னாலும் வாழ்ந்து காட்டுவாய். ஓம் வராகிதாய போற்றி.